வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2007 வெளியான ஒரு கிளாசிக்கான பிரிட்டிஷ் மூவி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனோட இருக்கும் இந்த படம். அதாவது இதோட ஒன்லைனர் சொல்லணும்னா, டார்சானுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் பிறந்தவன் மாதிரி இருப்பான் இந்த படத்தோட ஹீரோ. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு தரையில் இருக்கிறதுக்கே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் மரத்து மேலே அல்லது ஏதாவது ஒரு பெரிய பில்டிங் மேலே தான் இவன் உட்காந்துட்டு இருப்பான். எப்பவுமே கையில் ஒரு பைனாக்குலர் இருக்கும். அந்த மாதிரி உயரமான இடத்துல உட்காந்துட்டு கீழே இருக்கிற மக்களை வாட்ச் பண்ணுறதான் இவனோட பொழுதுபோக்கு. இவனோட ரூமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மரத்து மேலே தான் கட்டி வச்சிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு குரங்கு பையதான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேரு ஹேலம். சரி வாங்க இந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவனோட மரத்து வீட்டில் உட்காந்துட்டு பைனாக்குலர்ல எதைவோ ஹேலம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் பக்கத்துலேயே ஒரு நோட் இருக்கு. அவன் பார்க்கறத அதை நோட் பண்ணி வைக்கிறான். இந்த நாய் எதை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள 2 கப்பல் இன்டிமேட்டா இருக்கிறத இவன் பைனாக்குலர்ல பார்த்துட்டு இருக்கான். சரி பார்த்ததும் பார்த்துட்டான், அதோட விட வேண்டியதானே. டார்சான் மாதிரியான ஒரு கெட்டப் சேஞ்சுக்கு வந்து இப்போ அவன் மரத்து வீட்டில இருந்து ஒரு ரோப்பு மூலமா டார்சான் மாதிரியே கத்திட்டே சர்றன்னு அந்த இன்டிமேட்டா இருந்தவங்க மத்தியில வந்து விழுகிறான். திடுதுப்புன்னு இவன் கத்திட்டு வந்து விழுகவும் 2 பேரும் அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. அறகுறையா இருந்த அந்த பொண்ணு அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறான். அந்த பையனுக்கு ஹேலம் பண்ணது சுத்தமா பிடிக்கல. அவன் ஆக்சுவலா ஹேலமோட ஃப்ரெண்டு தான். ஜோக்குன்னு நினைச்சிட்டு நீ இந்த மாதிரி சல்லித்தனம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு ஒரு நாளைக்கு நல்லா அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டிட்டு அங்கிருந்து ஓடி போன அந்த பொண்ணை தேடிட்டே இவனும் போறான். இப்ப இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அவன் ஃபேமிலியோட உட்காந்துருக்கான். அம்மா, அப்பா, அவனோட அக்கா, அப்புறம் ஹேலம். இவங்க 4 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட முதல் வருஷ கல்யாண நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு. அப்படின்னா கூட இருக்கிறது அவங்க அம்மாவான்னு கேட்டீங்கன்னா அவங்க அம்மா இல்ல. அவங்க அம்மா இறந்து சில வருஷம் ஆச்சு. இது அவங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டி. அவங்க சித்தி எப்படி ஹேலமோட அப்பாவை சந்திச்சாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்க, ஹேலம் அந்த டிஸ்கஷன்ல கலந்துக்காம தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் சித்தி மேல பயங்கர வெறுப்பு. அதுக்கு அவனுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அந்த காரணம் படம் போக போக அப்படியே அன்வெயில் ஆகும். சாப்பிட்டு முடிச்சுட்டு லூசி தான் ஹேலம வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. ஆனா என்ன கொண்டு போய் என்னோட மரத்து வீட்டுல விடு அப்படின்னு அவன் சொல்ல, இந்த மரத்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதில் நம்ம வீட்டுல உனக்குன்னு தனியா ரூம் இருக்கு, அங்க உட்காரலாம்ல அப்படின்னு அவன் சொல்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி லூசியை சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஆக்சுவலா லூசி வேற ஒரு ஊர்ல தங்கி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. இப்ப ஊருக்கு கிளம்புறதுக்காக கீழே இருந்து ஹேலம கூப்பிட்டே இருக்கா. ஆனா மேல நின்னுட்டு அவளை பைனாக்குலர்ல பார்த்துட்டு இருக்கானே ஒழிய கீழே அவன் வரவே இல்லை. கூப்பிட்டு பார்த்தாவோ இவன் வராததால குட் பைன்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பிடுறா. சரி அக்கா சொன்னாலே நம்ம ரூம்ல தங்கலாம் அப்படின்னு இப்ப வீட்டுக்கு வந்திருப்பான். அப்பதான் ஜன்னல் வழியா இவன் பார்க்கும்போது அப்பாவும் சித்தியும் பியானோ வாசிச்சுட்டே ரொம்ப ரொமான்டிக்கா இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுகளுக்கு வேற வேலையே இல்லை, நான் பேசாம என்னோட இடத்துக்கே போய்க்கிறேன்னு சொல்லி அந்த மரத்து வீட்டுக்கே வந்து படுத்துக்கிறான். படுக்கும்போது அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து குட் நைட் சொல்லிட்டு படுத்து தூங்குறான். மறுநாள் காலையில தன்னோட ரூம்ல இருந்த ஹேலம் அவன் வச்சிருந்த ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி எதவோ தேடிட்டு இருக்கான். அந்த சமயம் தான் கீழே இருந்து அந்த மெகா போன்ல அவன் சித்தி அவனை சாப்பிட்ற கூப்பிடுறான். ஏன்னா இவன் இருக்கிற ரொம்ப உயரமான பில்டிங், அதனாலதான் அந்த மெகா போன்ல அவனை கூப்பிடுறது வழக்கம். இப்ப லஞ்ச்ல 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பாவும், நீ காலேஜ் போய் ஜாயின் பண்ணினா உன் சித்தியும் வேலைக்கு போவான், நாங்க 2 பேரும் சம்பாரிச்சோம்னா குடும்பம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகும் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவை இந்த மாதிரி பேச சொல்லி தூண்டுறதே சித்தி தான் அப்படின்னு சித்திய முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். அந்த சமயத்துல தான் அப்பாவும் சித்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஹேலம் ஒட்டு கேட்கறான். நான் எவ்வளவு அன்பா நடந்தாலும் ஹேலம்க்கு என் மேல வெறுப்பே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சித்தி அவங்க அப்பா கிட்ட வருத்தப்பட்டு இருக்க, உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நீ கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு மனைவியை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. சில நாட்களுக்கு அப்புறம் ஹேலமோட அப்பா அவனை சந்திக்கிறாரு. 2 பேரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் அப்பதான் பட்டுன்னு அடுத்த கேள்வியை ஹேலம் கேட்கிறான். அம்மா கடைசியில ஆத்துக்கு எடுத்துட்டு போன அந்த படகை நேத்து பார்த்தேன், உண்மையிலேயே அம்மா தண்ணியில முழுகி தான் இறந்தாங்களா அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து அவன் சந்தேகமா கேட்க, அவன் சித்திய கல்யாணம் பண்றதுக்காக அவங்க அப்பா தான் அவங்க அம்மாவை கொன்னிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹேலம் நினைச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சதி திட்டத்துக்கு பின்னணியில சித்தி தான் இருக்கிறா அப்படிங்கிற அவனோட எண்ணத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு. உங்க அம்மா செத்தது ஒரு ஆக்சிடென்ட், ஆட்டோப்சி பண்ண டாக்டரோட ரிப்போர்ட்ல தெளிவா அது போட்டிருக்கு, சோ இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் தீர்க்கமா சொல்றாரு. இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ரிப்போர்ட் தான் ஹேலம் பார்த்துட்டு இருக்கான். ஹேலம்க்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா அவனோட அக்கா லூசி தான் கூப்பிட்டுருக்கான். அவன் போன் பேசிட்டே அங்கிருந்து நடந்து போக இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த சித்தி உடனடியாக ஹேலமோட ரூமுக்கு போறா. அங்கிருந்த சாவியை எடுத்து ஹேலம் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பான் இல்லையா, அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு டைரி இருக்கு. ஆரம்ப காலத்துல இவன் ஒவ்வொருத்தரையா ஸ்பை பண்ணி அவங்க பண்றதையெல்லாம் எழுதி வச்சிருப்பான் இல்லையா, அந்த டைரியை இப்ப சித்தி கண்டுபிடிக்கிறா. அதுல இருந்து சில முக்கியமான பேஜஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அந்த டைரியை எங்க எடுத்தாலும் அங்கேயே அப்படியே வச்சிடறான். ஹேலம் அடிக்கடி அவங்க அம்மாவோட போட்டு நிறுத்திருந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருப்பான். அன்னைக்கு அப்படிதான் தவறுதலா அந்த போட்டு பக்கத்துல வந்து அதை தள்ளவும் அது அப்படியே கவர்ந்து போகுது.
அப்பதான் போட்டுக்கு அடியில ஒரு ஓட்டை இருக்கிறத பாக்குறான். இது யாரோ பர்பஸா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. இப்போ அவனோட மர வீட்டுல ஹேலம் இருக்க சித்தி அவனை வந்து பாக்குறா. என்னைக்கும் வராத சித்தி இன்னைக்கு அவன் ரூமுக்கு வந்தோடனே ஹேலம்க்கு ஒன்றும் புரியல. அப்பதான் அந்த டைரியோட ஜெராக்ஸ் காப்பியா சித்தி அவனுக்கு படிச்சு காமிக்கிறா. இந்த எவிடன்ஸை நான் போலீஸ் கிட்ட கொடுத்தா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, மற்றவங்களோட பிரைவசியை இப்படியான மிஸ்யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவனை திட்ட, எங்க அம்மாவோட போட்டை உடைச்சது இந்த சுத்தி தானே, நீ தானே உடைச்ச அப்படின்னு அவன் போட்டு பக்கத்துல கண்டுபிடிச்ச அந்த சுத்தியில் எடுத்து அவங்க சித்தி மூஞ்சி முன்னாடி நீட்டுறான். அவனோட சந்தேகம் என்னன்னா, அவங்க சித்தி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்க அம்மாவோட மரணத்துல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கறதுதான். அந்த எவிடன்ஸை பார்த்து சித்தி பயந்துக்குவான்னு நினைக்கிறான். ஆனா அவளோ அதை பார்த்து ஏற்கனவே சித்தி மேல இருந்த அத்தனை கோபமும் ஒண்ணு சேர இப்ப அவங்கள கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொல்ல ட்ரை பண்றான். அவங்களால அவன் புடியிலிருந்து தப்பிக்க முடியல. இப்ப மூச்சு விடுறக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. உயிர் தப்பிக்க வேற வழி தெரியாம அவனோட பிரைவேட் பார்ட்டை இப்ப அவங்க அப்படியே கையில பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே அதை ஸ்ட்ரோக் பண்ண ஆரம்பிக்க இப்ப அவன் கோபமெல்லாம் தணிஞ்சு அவங்க கழுத்துல இருந்து கையெடுக்கிறான். ஆனா இப்ப கை அவனுக்கு வேற பக்கம் போகுது. அவ்வளவுதான். இப்ப 2 பேர்த்துக்கும் அங்க ஒரு வெறித்தனமான இன்டிமேட் நடக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் சித்தியை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு புரியாம ஹேலம் அவன் வீட்டை விட்டு இப்ப லண்டனுக்கு கிளம்பி வரான். எங்க போறதுனே தெரியாம நாள் ஃபுல்லா அலைஞ்சு திரியிறான். மறுநாள் அந்த ரூஃப் டாப்ல உலாத்திட்டு இருந்த ஹேலம் ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்தா அவங்க அம்மாவோட ஜாடையிலே இருக்கிறா. பில்டிங்ல இருந்து தாவி குதிச்சு அந்த பொண்ணை தேடி வேகமா ஓடி வர்றான். ஒரு வழியா அந்த பொண்ணு போன பில்டிங்கையும் கண்டுபிடிச்சிட்டா. அவன் அங்க ஒரு லோக்கல் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எப்படியாச்சும் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசணும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியில தைரியத்தை வரவழைச்சிட்டு இப்ப அந்த பொண்ணை போய் பார்த்து ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த பொண்ணை பக்கமா பார்க்கவும் அச்சு அசலா தன்னோட அம்மா மாதிரியே இருக்கிறத அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அந்த பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்ல செஃப்க்கு அசிஸ்டண்டா ஒரு வேலை வாங்கி கொடுக்குது. இவனும் அந்த வேலையில ஜாயின் பண்றான். அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு இந்த பொண்ணு எந்த வழியில போகும் அப்படின்னு வெளியே அந்த பொண்ணுக்காக ஒளிஞ்சு காத்திருக்கான். அந்த பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா கேட். வேலையை முடிச்சுட்டு கேட் இவனை கிராஸ் பண்ணி போறத பாக்குறான். ஆனா அவங்களுக்கு தெரியாது இவன் நம்மளை ஒளிஞ்சிருந்து வேவு பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போன கேட் அவளோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசுறத இவன் தூரத்துல இருந்து கவனிக்கிறான். கொஞ்ச நேரம் பேசிட்டு இப்ப அவங்க ஆளுக்கு ஒரு திசையில போக கேட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவ இருக்கிற இடத்தையும் இப்ப தெரிஞ்சுக்கிறான். அவ வீட்டை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல தனக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்த இந்த மாடி கீழ இருந்த ஒரு அழுக்கு ரூமுக்கு ஹேலம் வந்து சேர்றான். மறுநாள் வழக்கம் போல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த செஃப் இவனுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குறாரு. ஆனா ஹேலமோட கவனம் எல்லாம் அங்க சிலர் கூட பேசிட்டு இருக்கிற கேட் மேலேயே தான் இருக்கு. இப்ப வேலையை முடிச்சுட்டு கேட்டு எங்கெல்லாம் போறாளோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறது தான் ஹேலமோட வேலை. பாக்ஸிங் கிளாஸுக்கு போறதை தெரிஞ்சுக்கிறான். கேட் இல்லாத சமயமா பார்த்து ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு கேட்டோட வீட்டுக்குள்ள போய் எல்லா திங்ஸையும் அலச ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல கதவை யாரோ துறக்கிற சத்தம் கேட்க ஜன்னல் வழியா எட்டி குதிச்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். உள்ள நுழைஞ்ச கேட்டு ஜன்னல் ஓப்பனா இருக்கிறத பாக்குறா. ஆனா அவளுக்கு சந்தேகம் இல்ல. ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி அவன் ஜன்னலை சாத்தாம போறது வழக்கம்தான். கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹேலம் அந்த செஃப் கிட்ட வெளியே போயிட்டு வரணும்னு ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு இப்ப வெளியே வரான். ஆனா அவன் வெளியே போவான்னு பாத்தீங்கன்னா அவன் வெளியே எங்கேயும் போல அந்த பில்டிங்ல இருக்கிற கிளாக் டவருக்கு போறான். ஏன்னா இந்த பில்டிங்க்கு எதிர இருக்கிற ரோட்ல தான் கேட்டோட அபார்ட்மெண்ட் இருக்கு. சோ இந்த வால் கிளாக் ரூம்ல இருந்து பைனாக்குலர் வழியா கேட்டோட பிளாட்டை பார்க்க முடியுமான்னு செக் பண்றான். தெளிவா பார்க்க முடியுது. இப்ப கீழே இறங்கி வர இவனை அலிஸ்டர்னு ஒருத்தன் பிளாக் பண்றான். மாடியில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு அவன் இவனை மிரட்ட, நான் இந்த கிச்சன் ஸ்டாஃப் தான் சும்மா காத்து வாங்க போனேன் அப்படின்னு சொல்ல, இனிமேல் மாடி பக்கம் போயிடாத அப்படின்னு இவனை வான் பண்ணி அனுப்புறான். அன்னைக்கு கிச்சன்ல ஹேலம் ரொம்ப பிஸியா இருக்கா. அந்த சமயத்துல அங்க வந்த கேட் நீ எங்க தங்கி இருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறா. இந்த வேலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளை பார்த்து அவன் சொல்றான். இப்ப இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேக்கை தூக்கிட்டு ஹேலம் இப்ப அந்த வால் கிளாக் டவர் பக்கத்திலேயே குடியேறான். அந்த பேக்கை ஓபன் பண்ணி பைனாக்குலர் எடுத்து இப்ப கேட்டோட அபார்ட்மெண்ட்டை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு சமயத்துல தான் அந்த அலிஸ்டர் கேட்டோட ரூம்ல இருக்கிறத பாக்குறான். இவன் தான் கேட்டோட பாய் ஃப்ரெண்டா இருப்பான் போல இருக்கு. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டியில அங்கிருந்து இறங்கி ஓடி வந்து கேட்டோட பில்டிங்ல ஏறி அங்க டாப்ல ஒரு ஓப்பனிங் இருக்க அந்த ஓப்பனிங் வழியா உள்ள எட்டி பாக்குறான். பார்த்தா அலிஸ்டரும் கேட்டும் ரொம்ப இன்டிமேட்டா இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவனுக்கு பயங்கர கோபமும் பொறாமையும் வருது. அந்த சமயத்துல தான் கேட் உன் ஒய்ஃபை கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் ஹேலம்க்கு புரியுது அலிஸ்டர் ஏற்கனவே கல்யாணமானவன். இந்த 2 பேரும் சேர்ந்து அவன் பொண்டாடிக்கு துரோகம் பண்றாங்க அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த டவர்ல ஏறிட்டு இருந்த ஹேலம அலிஸ்டர் பாக்குறான். அடிக்கடி இந்த மாடியில இவன் என்ன பண்றான் அப்படின்னு அலிஸ்டருக்கு சந்தேகம் வர ஹேலம்க்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்பதான் டவருக்கு போன ஹேலம் பைனாக்குலர் எடுத்து கேட்டோட பிளாட்டை வாட்ச் பண்றத அலிஸ்டர் கவனிக்கிறான். இப்ப கையும் களவுமா ஹேலம் அவன்
அவங்கிட்ட மாட்ட அவனை மடக்கி பிடிச்ச அலிஸ்டர் இந்த விஷயத்த நான் கேட்டுக்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு மிரட்ட ரொம்ப நக்கலா சிரிச்ச ஹேலமும் நீயும் கேட்டு ஒன்னா இருந்ததை நான் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு திருப்பி மிரட்டுறான். ஆபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அலிஸ்டருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேலம் அவங்க வீட்டுல உட்காந்துருக்கான். இதை பார்த்தோன்னா அலிஸ்டருக்கு திக்குன்னு ஆகுது. பயபுள்ள எல்லாத்தையும் சொல்லியிருப்பானோ அப்படின்னு ஒரு நிமிஷம் பம்பிட்டு நிக்கிறான். அவன் பயத்தை புரிஞ்சுகிட்ட ஹேலமும் இத்தனை பயம் இருக்குல்ல அப்படின்னு அவன் பக்கத்துல வந்து முணங்கிட்டு சார் உங்க சிக்னேச்சர் இதுல வேணும் அப்படின்னு போலியா ஒரு ஃபைலை கொடுத்து தேவையே படாத அவன் சிக்னேச்சரை வாங்கிட்டு ஓகே சார் பாய் அப்படின்ட்டு அங்கிருந்து கெத்த நடந்து போறான். மறுநாள் ஹேலமை கூப்பிட்ட கேட்டும் உனக்கு போர்ட்டர் ஜாப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஜாபுக்கு போறியா அப்படின்னு கேட்க சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சம்மதிக்கிறான். நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்ப அந்த போர்ட்டர் வேலைக்கு ஹேலம் கிளம்ப ஹேலம் அங்க இல்லாத அந்த டைமா பார்த்து அலிஸ்டர் அந்த கிளாக் டவருக்கு போய் அவன் பேக் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கறான். அந்த பைனாக்குலர் அதுல இருக்க அதை எடுத்து இப்ப கேட்டோட பிளாட்டை வாட்ச் பண்றான். இங்க இருந்து பார்த்தா கேட்டோட பிளாட் தெளிவா தெரியுது. இப்ப கூட கேட் அவளோட தலைமுடிய காய வச்சிட்டு இருக்கிறத இந்த பைனாக்குலர் வழியா பார்க்க முடியுது. அதே சமயத்துல கேட்டோட பிளாட்ல இருந்து ஒளிஞ்சிருந்து அவளை வாட்ச் பண்ணிட்டு இருக்க ஹேலமையும் பார்க்கறான். ஓ செய்தி இப்படி போகுதா அப்படின்னு யோசிச்சவன் இப்ப நேரா பிளாட்டுக்கு வரான். அலிஸ்டரும் கேட்டும் இப்ப ரொம்ப ரொமான்டிக்கா அங்க இன்வால்வ் ஆகுறாங்க. அப்பதான் ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கும்போது மேல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க ஹேலமா பார்த்து அலிஸ்டர் கண்ணடிக்கிறான். இதனால ஹேலம் பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். அமைதியா ரூமுக்கு வந்து அவங்க அம்மாவோட கிரீட்டிங் கார்டவே படிச்சு பார்த்துட்டு சோகமா படுத்துங்கிறான். இப்ப மறுநாள் ஹேலமை தேடி கேட்டு வரா. ஹாப்பி வயசுக்கு வந்த டே அப்படின்னு சிரிச்சுட்டே அவனுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுக்குறான். ஆமாங்க ஹேலம்க்கு இப்போ 18 வயசு நிறைவாயிருச்சு. அவன் மேஜர் ஆயிட்டான். இந்த ஈவெண்ட்டை கொண்டாடுறதுக்கு ஹேலம் அவனோட ஃப்ரெண்டு அப்புறம் கேட் 3 பேரும் ஒரு பப்புக்கு போறாங்க. அந்த பப்ல ஹேலமோட ஃப்ரெண்டு வயிறு முட்டை குடிச்சிருக்க என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஹேலம் கேட் 2 பேரும் தனியா இருக்காங்க. இன்னைக்கு என் கூடயே ஸ்டே பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவனை அவளோட பிளாட்டுக்கு கூட்டிட்டு வரா. ரொம்ப செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு அவனை செட்யூஸ் பண்றதுக்காக அவன் முன்னாடி டான்ஸ் ஆடுறான். ஆனா இதை பார்த்து பதறி போன ஹேலம் சாரிங்க நான் ஒரு கேய் அப்படின்னு அவகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். அவனால அவங்க அம்மா ஜாடையில இருக்கிற அவளை ஏத்துக்க முடியல. நான் உங்க பக்கத்துல படுத்திருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இப்ப பக்கத்துல மேல இருந்து ரூஃப் வழியா ஹேலமோட மனசாட்சி அவனை பார்த்து கை காட்டுற மாதிரி தெரியுது. இவனும் கை காமிச்சுட்டே தூங்கி போயிடுறான். மறுநாள் கேட்ட ஹேலம் சந்திக்கிறான். நம்ம 2 பேரும் ஒரு பப்புக்கோ இல்ல சினிமாக்கோ போலாமா அப்படின்னு அவன் கேட்க எதுக்கு அங்கேயும் வந்து என் மடியில படுத்து தூங்குறக்கா கிளம்பு அப்படின்னு கேட்டு அவனை கடுப்படிச்சு விட்டுறான். அந்த சமயத்துல ஹேலமோட ஃப்ரெண்டு மேல ஒரு ரூம்ல ஒரு கஸ்டமர் கால் பண்றாரு போய் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்ல இவனும் அந்த ரூமுக்கு போறான். ரூமுக்குள்ள பார்த்தா யாருமே இல்ல. அங்க கேட்டு மட்டும் தான் நின்று இருக்கா. நேத்து நைட்டு நடந்ததை பத்தி பேசணும் அப்படின்னு தான் நான் உன்னை இங்க பிரைவேட்டா வர சொன்னேன். நீ கெய்னு சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் டான்ஸ் ஆடும்போது பார்த்தேன் உனக்கு எரெக்ஷன் இருந்துச்சு. பொண்ணுங்களே பிடிக்காத உனக்கு எப்படி அப்புறம் என்ன பார்த்தோன்னா எரெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவ கேள்வி மேல கேள்வி கேட்கறா. நான் உன் பக்கத்துல படுத்து தூங்கினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே மாதிரி அவ பக்கத்துல தான் படுத்து தூங்குறான். எந்த தப்பும் அவன் செய்யல. சில நாட்களுக்கு அப்புறம் கேட்டும் அலிஸ்டரும் ஏதோ ரொம்ப கோவமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து ஹேலம் பாக்குறான். அடுத்த நிமிஷம் கேட்டு கோவச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போறதையும் கவனிக்கிறான். பின்னாடியே வேகமா கேட்ட துரத்திட்டு அலிஸ்டரும் ஓடுறான். ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹேலம் வேகமா கேட்டோட பிளாட்டுக்கு போறான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அலிஸ்டர் கேட்ட அடிக்க ஆரம்பிக்க அதை பார்த்து தாங்கிக்க முடியாம எந்த ஓப்பனிங் வழியா இத்தனை நாள் அவன் வேவு பார்த்துட்டு இருந்தானோ அது வழியாவே உள்ள குதிச்சிடறான். திடுதுப்புன்னு ஹேலம் அங்க குதிக்கிறத பார்த்த கேட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறா. நீ எப்படி பூட்டின வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்கவும் அதுக்கு பதில் நான் சொல்றேன். இந்த நாய் பல நாட்களா உன்னை இந்த ஓட்ட வழியா வேவு பார்த்துட்டு இருக்கான். நீ தூங்குறது குளிக்கிறது ட்ரெஸ் மாத்துறதுன்னு ஒண்ணு விடாம அத்தனையும் இவன் பார்த்திருக்கான். உண்டா இல்லையான்னு அவனை கேளு அப்படின்னு அவன் சொல்ல பதில் சொல்ல முடியாம ஹேலம் தலை குடிஞ்சு நிக்க 2 பேரும் முதல்ல வெளியே போங்கடா அப்படின்னு பயங்கர கோவத்துல 2 பேர்த்தையும் அங்கிருந்து துரத்தி அடிக்கிறா. இந்த கோவத்திலேயே கேட்டு அவனை வேலை விட்டு தூக்கிடுறா. எங்க போறதுன்னு தெரியாம ஹேலமும் கேட்டோட பிளாட் வாசல்லையே ஒரு பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துடுறான். பல நாட்களா அவன் அங்கேயே உட்கார்ந்துருக்கான். ஆரம்பத்துல அவனை கண்டுக்காம விட்ட கேட் தொடர்ந்து இவன் அங்கேயே உட்கார்ந்துருக்க அவன் மேல பரிதாபப்பட்டு ஒரு நாள் அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறான். என்னை பத்தி நீ என்னென்ன வாட்ச் பண்ணியோ அத்தனையும் நீ ஒண்ணு விடாம சொல்ற, அதுவும் நேக்குடா அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட எங்கிருந்து எப்படியெல்லாம் வாட்ச் பண்ணானோ அத்தனையும் அவகிட்ட இப்ப எக்ஸ்பிளைன் பண்றான். அவனோட பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் உள்ள அந்த டார்சான் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் போட சொல்றான். அவனும் போடுறான். அப்பதான் உள்ள ஒரு லேடிஸ் போட ட்ரெஸ் இருக்க இது என்னன்னு கேட்கறா. எங்க அம்மாவோடதுன்னு சொல்லி அவன் நடந்தது அத்தனையும் சொல்ல ஓ இதனாலதான் என் பக்கத்திலேயே வரமாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து இவன் முன்னாடி நிக்கிறான். ஹேலம்க்கு அவ அந்த ட்ரெஸ்ல கேட்டாதான் தெரியறாளே ஒழிய அவங்க அம்மாவா தெரியல. இப்ப அடுத்தடுத்த நாட்கள்ல இவன் எப்படி ரூஃப்ல இருந்து ஒவ்வொருத்தரையா வாட்ச் பண்றான் அப்படிங்கறது எல்லாத்தையும் கேட்டுக்கு சொல்றான். 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹேலமோட ஃப்ரெண்டு அவங்க அம்மா அப்பா அவனை தேடி வந்திருக்கதா வந்து சொல்ல இதுகளுக்கு எப்படி நான் இருக்கிறது தெரிஞ்சது அப்படின்னு ரொம்ப புதிரோட அவங்கள வந்து மீட் பண்றான். கேட்டும் அவங்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். நாங்க பர்சனலா டிஸ்கஸ் பண்ணணும், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெளியிரு அப்படின்னு சொல்லி கேட்ட அவங்க சித்தி வெளியே அனுப்பிச்சு கதவை சாத்துறா. அப்பதான் அவங்க அப்பா எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதாவது அவங்க அம்மாவோட இஷ்டப்படி ஏதோ உயிலை பத்தி அவர் பேச இதை பார்த்து
பார்த்து கடுப்பான ஹேலம் எந்த உயிலுக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன், எல்லாமே இந்த சித்தி பண்ற சதின்னு சொல்லி அவளை கண்டபடி திட்டுறா. ஹேலம் பக்கத்துல வந்த சித்தி அவனை சீன்ற விதமா, எப்படி இருக்கிறா, உங்க அம்மா மாதிரியே இருக்கிற உன் புது காதலி அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு போறா. இது ஹேலமுக்கு பயங்கர கோபத்தை வரவழைக்குது. இந்த கோபத்தோடைய மறுநாள் அவங்க வீட்டுக்கு போறான். அவங்க அப்பா ஹால்ல சோஃபாலேயே படுத்து தூங்கிட்டு இருக்க, சித்தி மட்டும் ரூம்குள்ள இருக்கா. வேகமா உள்ள போன ஹேலம் அவங்க சித்தி வாயை பொத்தி கையை கட்டி இப்ப அவங்கள தூக்கிட்டு போய் அந்த லேக்லயே தூக்கி வீசுறான். எங்க அம்மாவை இங்க தானே கொன்ன, நீயும் இதே லேக்ல சாகு அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிடுறான். ஆனா என்னவோ தெரியல, அவன் மனசு அதை ஒத்துக்கல. வேக வேகமா ஓடி போய் அவங்க சித்தியா லேக்ல இருந்து வெளியே தூக்கி காப்பாத்துறான். அப்பதான் அங்க வந்த அப்பாவும், உங்க அம்மா அவளே அவ வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டா, நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு கூட கவலைப்படாம என்ன பழி வாங்குறதுல கடைசியில அவ உயிரை கொடுத்து ஜெயிச்சும் போட்டா. இதுதான்ப்பா உண்மையில நடந்துச்சு, உங்க சித்திக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, உன் சித்தி பாவம் ரொம்ப நல்லவோ அப்படின்னு அவர் சொல்ல, இப்பதான் ஹேலமுக்கு எல்லாமே புரியுது. அவங்க அம்மா ஒரு ஷார்ட் டெம்பர் அப்படிங்கிறத அவன் ஏத்துக்கிறான். இப்ப அவங்க அம்மாவோட நினைப்பு அவன் மனசுல இருந்து சுத்தமா விலக திரும்பவும் கேட்டோட பிளாட்டுக்கு வந்து வாசல்ல பெல் அடிக்கிறான். கதவை திறந்த கேட்டும் அவனை ஒரு புன்னகையோட, நம்ம 2 பேரும் 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் சந்திக்கலாம், அப்பவும் நான் இதே மாதிரி அழகா இருந்து உனக்கும் இதே மாதிரி என் மேல ஆசை இருந்தா நம்ம அடுத்த கட்டத்தை பத்தி பேசலாம், இப்போ இங்க இருந்து கிளம்புறையா அப்படின்னு கேட்க, அவளோட முடிவை ஏத்துக்கிட்ட ஹேலமும் மறுப்பு எதுவும் சொல்லாம அங்கிருந்து மௌனமா கிளம்புறான். இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க, நான் சொன்ன மாதிரி இந்த படம் டிஃப்ரெண்டா இருந்துச்சா? கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மீண்டும் வேற ஒரு பதிவோட நம்ம சந்திக்கலாம். நன்றி.